நிறுவனம் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கெல்லாம் ஒரு ஷேருக்கு 86 ரூபாய் இன்டர்ம் டிவிடெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 86 ரூபாய் அப்படிங்கிறது 1780% அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு பெரிய டிவிடெண்டை டிவிஎஸ் நிறுவனம் கொடுக்குறாங்க. சோ டிவிஎஸ் ஷேர் ஹோல்டர் எல்லாருக்கும் இது கிடைக்குமா? இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? டிவிஎஸ் ஏன் இப்போ இவ்வளவு பெரிய டிவிடெண்டை கொடுக்குறாங்க? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்களா? டிவிஎஸோட என்னென்ன செக்மெண்ட்ஸ்க்குலாம் இந்த டிவிடெண்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம். டிவிஎஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பிரபலமான நிறுவனம் தான். சோ பங்கு சந்தையில இவங்க லிஸ்ட் ஆன பிறகு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து ஷேர்ஸும் நல்லாவே மூவ் ஆயிட்டு இருந்தது அப்படிங்கறத பாக்குறோம். இந்த சூழ்நிலையில தான் டிவிஎஸ் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சோ இந்த குவார்டருக்கான டிவிடெண்ட் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஷேருக்கு 86 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சரி, இந்த 86 ரூபாய் அப்படின்னு இந்த குவார்டர்ல டிசைட் பண்ணிருக்காங்களே, இதுக்கு முன்னாடி காலகட்டத்துல இந்த மாதிரி கொடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபேக்ட் இதோட ஜாஸ்தியா கூட கொடுத்திருக்காங்க. கடந்த 2022 வருஷத்துல இதே மார்ச் 30ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா 44 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 2023ல பார்த்தோம் அப்படின்னா 59 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 2024ல 94 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 2025 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 93 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இப்போ 2026ல 86 ரூபாய் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. சரி, ஒரு 86 ரூபாய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1780% அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்ல. இவ்வளவு பெரிய டிவிடெண்ட், இவ்வளவு பெரிய அமௌண்ட் டிவிஎஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸா அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அந்த ப்ராஃபிட்டை தான் ஷேர் ஹோல்டர்ஸோட ஷேர் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது டிவிஎஸோட ப்ராஃபிட் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த நிதியாண்டை கம்பேர் பண்ணும்போது 27.7% இவங்களோட ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது நம்ம நம்பர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 493 கோடி ரூபாய் அளவுக்கு ப்ராஃபிட் வந்து உயர்ந்திருக்கு. சோ லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 5 இயர்ஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட 358% இவங்களுக்கு ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. அதாவது இவங்க மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஒரு ஸ்டாக்கா இருந்திருக்காங்க. சரி, இப்போ டிவிஎஸ் ஓட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்ல, அதுல டிவிஎஸ் ஓட ஷேர் ஹோல்டரா இருந்தா மட்டும்தான் இந்த 86 ரூபாய் கொடுக்குறாங்க. டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதை நான் பின்னாடி சொல்றேன். பட் இப்போதைக்கு இந்த 86 ரூபாய் அப்படிங்கிறது டிவிஎஸ் ஓட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான். இதுக்காகவே ஃபேஸ் வேல்யூ 5 அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஷேருக்கு 86 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்காகவே அந்த நிறுவனம் அவங்களோட ப்ராஃபிட்ல இருந்து 174 கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. சரி, அதுக்கான ரெக்கார்ட் டேட் என்ன அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. ஏப்ரல் 2ஆம் தேதி தான் ரெக்கார்ட் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த நிலவரப்படி யார் கையில எல்லாம் டிவிஎஸ் ஓட பங்குகள் இருக்கோ அவங்க தான் இந்த டிவிடெண்ட்க்கு எலிஜிபிள் ஆவாங்க. சோ ஏப்ரல் 2, 2026 இந்த டைம் ஃப்ரேம்க்கு கீழே யாருக்கிட்டலாம் டிவிஎஸ் ஓட பங்குகள் இருக்கோ அவங்க எல்லாம் தாராளமா இந்த டிவிடெண்ட்க்கு எலிஜிபிள் ஆயிப்பாங்க. அதனால ரெக்கார்ட் டேட் அப்படிங்கிறது ஏப்ரல் 2ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எப்போ இந்த டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெக்கார்ட் டேட்ல இருந்து 30 நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க. 30 நாட்களுக்குள்ள கண்டிப்பா எல்லாருக்கும் டிவிடெண்ட் கிரெடிட் ஆயிரும். அதே மாதிரி டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கும் வந்து டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. சோ டிவிஎஸ் மோட்டார்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே 12 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. சரி, டிவிஎஸ்ல இப்போ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஒரு ஷேரோட பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்னதான், கடந்த 5 வருஷத்துல இவங்க மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு தேதிக்கு, அதாவது மார்ச் 25ஆம் தேதி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது டிவிஎஸ் ஓட ஷேர் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஷேரோட விலை 14,108 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு டிவிஎஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. சோ இதுதான் அவங்களோட நிலவரம். ப்ராஃபிட்டும் தொடர்ந்து ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கிறதுனால அதை ஷேர் ஹோல்டர்ஸோட பகிர்ந்துக்கிறாங்க. நீங்க ஒரு டிவிஎஸ் ஷேர் ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா, இந்த டிவிடெண்ட் கொடுக்குற இந்த நியூஸை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களோட போர்ட்ஃபோலியோல இது என்ன மாதிரியான இம்பாக்ட கொடுத்திருக்கு? பர்சனலா இந்த டிவிடெண்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.